வணக்கம். நான் சைதை மீனா. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு எம்ஜிஆர் பாட்டு தான். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம நாட்டு அந்நியர்கள்லாம் அவங்க அந்நியர்கள் கிட்ட இருந்து மீட்கிறதுக்கு அந்த காலத்துல நிறைய பேர் பல வகையில போராடி இருக்கிறாங்க. காந்திஜி வழியில, அகிம்சா வழியிலையும் சரி, உப்பு சத்தியாகிரகம், சுதேசி இயக்கமும் இந்த மாதிரி நிறைய பேர் போராடி இருக்காங்க. நேதாஜி தலைமையிலையும் அந்த மாதிரியும் போராடி இருக்காங்க. இதுல நிறைய பேர் வீதி நாடகங்கள் போடுவாங்களாம். வீதி நாடகங்கள் போட்டு புரட்சிகரமான கருத்துக்களை சொல்றது, சுதந்திர கருத்துக்களை சொல்றது, சுதந்திரத்துக்கான பாடல்களை பாடுறது, இப்படி எல்லாம் பாடி கைதாகி சிறை தண்டனை அனுபவிச்சவங்க நிறைய பேர். 47ல நமக்கு சுதந்திரம் கிடைச்சதுதான் தெரியும். நம்ம அந்நியர்கிட்ட இருக்கும் போதெல்லாம் நான் பிறந்தது கூட இல்லை. இதெல்லாம் நம்மளுக்கு எழுதி வைக்க போய் தான் தெரியுது இல்லையா? அப்ப இப்படி இந்த மாதிரி உயிர் நீத்தவங்க எல்லாம் ஏராளம் பேர் சுதந்திரத்துக்காக. ஆனா அது எல்லாருமே தெரியுமான்னா தெரியாது. எத்தனையோ பேர் ரத்தம் சிந்திருக்காங்க, அதுல எத்தனை பேர் தெரியாதவங்கன்னு தெரியாது. இது மாதிரி ஒரு கதை எம்ஜிஆருடைய திரைப்படம். ஒரு புரட்சியாளனுடைய கதை. அரச கட்டளை 1967ல வந்தது. இந்த படத்தை எம்ஜி சக்கரபாணி, அதாவது எம்ஜிஆருடைய அண்ணன், அவரே இயக்கியிருக்காரு. அப்புறம் சரோஜா தேவியம்மாவும் ஜெயலலிதாமாவும் 2 பேருமே நடிச்சுட்டாங்க. இந்த படத்துல பாட்டுகள்லாம் பாத்தீங்கன்னா, புத்தம் புதிய புத்தகமே அப்படின்னு ஒரு பாட்டு, அப்புறம் முகத்தை பார்த்ததில்லை, அப்புறம் வேட்டையாடு விளையாடு, இப்படி கேட்க கேட்க அவ்வளவு ஒரு இனிப்பான பாடல்கள்லாம் நிறைய இருக்கு. ஆனா நம்ம பார்க்க போறது இன்னைக்கு அந்த மாதிரி போராடி எப்படி எல்லாம் நாட்டை காப்பாத்தினாங்கிறத நினைவுபடுத்துற மாதிரி இந்த படத்துல எம்ஜிஆர் ஒரு புரட்சியாளனா நடிச்சிருப்பாரு. ஒரு மன்னன் கிட்ட இருந்து அந்த நாட்டை வசப்படுத்துற மந்திரி கிட்ட இருந்து இவர் அந்த நாட்டை எப்படி காப்பாத்துறாருங்கிறதுதான் கதை. அப்ப இந்த சீன்ல ஒரு வீதி நாடகம் தான் நடக்கும். அதுல சரோஜதையுமா ஆடிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப ஒரு கயர் மாதிரி இருக்கும், அதை பிடிச்சுக்கிட்டு சுவங்கின்னு எம்ஜிஆர் வருவாரு. பாட்டு வரும். அது பாட்டு முடிஞ்சதும் அதே மாதிரியே அந்த கயிறுலயே அத போயிடுவாரு. அதுதான் அந்த பாட்டு தான். நம்ம நாடி நரம்பு ரத்தம் எல்லாமே விடுதலை வேட்கைய தெரிக்க விடக்கூடிய பாட்டு இது. தெரியுமில்லையா உங்களுக்கு? ஆட பிறந்தவளே ஆடிவா, புகழ் தேட பிறந்தவளே பாடிவா, ஆடிவா ஆடிவா ஆடிவா. இதுல கேவி மகாதேவன் இசையமைச்சது. பாட்டு வாலி எழுதும் போது அவருக்கு ஒரு வரி முரண்பாடா எம்ஜிஆருக்கு தெரிஞ்சதுனால வேணான்னு தடுத்திருக்காரு. அது வாலி ஒத்துக்காததுனால முத்துக்குத்தன் அப்படிங்கிறவரை வச்சு இந்த பாட்டை எழுத வச்சிருக்காங்க. அவர் எழுதுனதுதான் அந்த ஆட பிறந்தவளை ஆடிவா. இவ்வளவு அருமையா இருக்கும் பாத்துக்கோங்க. இந்த ஆட பிறந்தவளை ஆடிவாக்கு அப்புறமா இது வரும் சரணம். அது 3 வரி. அதுல முதல் சரணம் இடை என்னும் கொடியாட நடமாடிவா, குழல் இசை கொஞ்சி விளையாட நீ ஆடிவா, தடை மீறி போராட சதிராடிவா, செந்தமிழே நீ பகை வென்று முடிசூடிவா. அப்படி வரும். 2வது சரணம் பாத்தீங்கன்னா, மயிலாடவான் கோழி தடை செய்வதோ, மாங்குயில் கூவ கோட்டான்கள் குறை சொல்வதோ, முயற்கூட்டம் சிங்கத்தின் எதிர் நிற்பதோ, அதன் முறையற்ற செயலை நாம் வரவேற்பதோ. அப்படி வரும். நமக்கு பாட்டுக்குள்ள நிறைய சங்கதி எல்லாம் அப்ப வச்சிருப்பாங்க. நமக்கு அதெல்லாம் வராது. நமக்கு பாட்டு வரி தெரியும், அந்த வரிகள்ல இருக்கிற சங்கதி தான் நமக்கு முக்கியம்.
என்ன விஷயம், அதாவது என்ன சங்கதி சொல்லப்பட்டிருக்குங்கிறது தான் முக்கியம் இல்லையா? அதுதான் அதனாலதான் அந்த பாட்டு எல்லாமே இவ்வளவு நாள் நிலைச்சு இருக்குது. அதனாலதான்னா அப்ப பாடுனதெல்லாம் நல்லா இல்லையான்னு கேட்காதீங்க. அந்த கருத்துக்களால பாடல்கள் இவ்வளவு காலம் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கு. இன்னும் வாழ்ந்து 3வது சரணத்தை கேட்டுருங்க. உயிருக்கு நிகரிந்த நாடல்லவோ, அதன் உரிமைக்கு உரியவர்கள் நாம் அல்லவோ. புயலுக்கும் நெருப்புக்கும் திரை போடவோ, மக்கள் தீர்ப்புக்கு எதிராக அரசாளவோ அப்படின்னு முடியும். அவர் ஓன்னு போவார். நமக்கு அவ்வளவு தூரம் எல்லாம் போக முடியாது. அந்த லாஸ்ட் வரி, மக்கள் தீர்ப்புக்கு எதிராக அரசாளவோ தெரியலங்க. இன்னும் 4 நாள் இருக்கு, அதுக்கப்புறம் தான் தெரியும். நமக்கு அது எல்லாம் வேண்டாம். சரியா? ஒரு விண்ணப்பம், நீங்க வீடியோலாம் பார்த்துட்டு லைக் போடாம போயிடுறீங்க. அது நம்ம இதய தெய்வத்துக்கு தெய்வ குத்தமாயிரும். ஒரு லைக்கை போட்டு போயிட்டு வாங்க. நாளைக்கு வேற